Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் இஸ்திக்ஃபாரு லில் கைர், மற்றவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுதல் என்ற தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் எத்தனையோ பல வணக்கங்கள் உண்டு. தொழுகையிலிருந்து, நோன்பிலிருந்து, ஜகாத்து, ஹஜ்ஜி, தர்மங்கள் போன்ற பல்வேறு வணக்கங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வணக்கங்களில் பிறருக்கு செய்யக்கூடிய, மற்றவர்களுக்காகவும் நாம் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் உண்டு என்று சொன்னால் அது இஸ்திக்ஃபார். அல்லாஹ்விடத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்காகவும் மன்னிப்பு தேடுகிறோம். அதே போல மற்றவர்களுக்காகவும் அவர்கள் செய்த அந்த தவறுகளுக்காக பாவங்களுக்காகவும் என்ன செய்யறோம், நம்ம மன்னிப்பு தேடுகிறோம். அப்படி மன்னிப்பு தேடுதல், இஸ்திக்ஃபார் செய்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக மார்க்கத்தில் சொல்லித் தரப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு நான் 70 தடவை அல்லது 100 தடவை நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோருகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். அப்போ நாம கிடைக்கக்கூடிய நேரங்களிலே நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்காக, தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்பது என்பது நமக்காகவும் நாம் கேட்க வேண்டும், பிறருக்காகவும் நம்ம என்ன செய்யணும், கேட்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் நமக்கு சொல்லி காமிக்கிறது. அல்லாஹ் ஒரு செய்தியிலே துஆவிலே சொல்கின்ற போது, நல்லடியார்கள் துஆ கேட்பார்கள், இறைவா எங்களையும் எங்களுக்கு முன் சென்றார்களே அந்த எங்களுடைய சகோதரர்கள் அவர்களையும் நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ் குர்ஆனில் அந்த துஆவை பதிவு செய்கிறான். அப்போ அதனால் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது நமக்காக நாம் கேட்குறது மாதிரி பிறருக்காகவும் நாம் என்ன செய்யணுங்க, கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த மன்னிப்பு, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய இந்த பாவ மன்னிப்பு என்பது எந்த அளவுக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு வேணும், அல்லாஹ்வுடைய அருள் வேணும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றாலும் நமக்கு வேணும் என்று சொன்னால் நாம் இந்த இஸ்திக்ஃபாரை என்ன செய்யணுங்க, அதிகமாக நம்ம கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற போது, ஒமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம் ஒமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் இருக்கின்ற வரை அந்த மக்களை நான் வேதனை செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தில் அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு மதிப்பளித்து அல்லாஹ் அவர்களை சிறப்புப்படுத்தி ஒரு பெரிய வேதனையை கொண்டு, ஒரு பெரிய அழிவை கொண்டு, பேராபத்தை கொண்டு இந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டார். காரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற அந்த காரணத்தினால். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த மக்களுக்கு பேராபத்து, பேரழிவுகள் இல்லை. அதே போல அந்த மக்கள் என்றைக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அதுவரை அவர்களுக்கு என்ன கிடையாது, அந்த அழிவு என்பது ஏற்படாது என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான்.
அப்போ அதனால அல்லாஹுடைய அல்லாஹுடைய வேதனையிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்னிப்பு கேட்கக்கூடியவராக நாம் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் குர்ஆன்ல சொல்கின்ற போது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், விளங்கிக்கொள் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எந்த இறைவனும் இல்லை. வஸ்தக்ஃபிர் லிதன்பிக, உங்களுடைய பாவத்துக்காக நீங்கள் மன்னிப்பு தேடு. ஒலில் முஃமினீன ஒலில் முஃமினாத், அதே போல இந்த உலகத்திலே வாழக்கூடிய மூமினான ஆண்கள் மூமினான பெண்களுக்காகவும் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அல்லாஹுடைய தூதருக்கே அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்காகவும் மன்னிப்பு தேடுங்கள். அதே போல இந்த உலகத்திலே அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்களாகவும் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டிருக்கிறார்கள் காரணத்திற்காக அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பு கேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய நபிமார்கள் அவர்கள் வாழக்கூடிய காலங்களிலே தனக்காக மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடாமல் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மூமினான ஆண்கள் பெண்களுக்காகவும் மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அதில் அல்லாஹ் நூஹ் நபியுடைய வரலாறை குர்ஆன்ல சொல்கின்ற போது அது நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை செய்தார்கள், குறைவான மக்களை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நூஹ் நபிக்கு எல்லா விதமான தொல்லையும் கொடுத்தார்கள். அந்த நூஹ் நபி ஒரு கட்டத்தில் அவர்களுடைய விரோதிகள் அல்லாஹ்வுடைய விரோதிகளுக்கு எதிராக பிரார்த்தித்த அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படியும் துஆ செய்தார்கள். ரப்பி கஃபிர்லி ஒலி வாலிதைய ஒலிமன் தஹல பைத்திய முஃமினன் ஒலில் முஃமினாத் ஒலில் முஃமினீன ஒல் முஃமினாத் வலா தஸிதில் ஸாலிமீன இல்லா தபாரா. இறைவா, என்னையும் நீ மன்னிப்பாயாக, என்னை பெற்றெடுத்த என்னுடைய பெற்றோர்களையும் நீ மன்னிப்பாயாக, அதே போல என்னுடைய வீட்டிலே எவர்கள் ஈமான் கொண்ட நிலையிலே ஆண்களாக பெண்களாக இருக்கின்ற நுழைந்தார்களோ அவர்களையும் மன்னிப்பாயாக. ஏன்னா பெரிய பேராபத்து வருகிறது, ஒரு பெரிய வெள்ளம் அந்த நகரத்தையே அழித்து விட போகக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து. அப்போ அந்த ஆபத்தான நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்ற பொழுது தனக்கு மாத்திரமல்ல பெற்றோர்களுக்கு செய்தார்கள், மூமினான ஆண்களுக்கு பெண்களுக்கு செய்தார்கள் என்ற செய்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அதே போல பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யலாம், மன்னிப்பு தேடலாம் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கின்ற போது காலு யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா காத்திஈன் கால சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். எல்லா பிள்ளைகளும் அந்த யூசுஃபுக்கு எதிராக சதி திட்டத்தை செய்தார்கள், கிணத்துக்குள்ள கொண்டு போட்டாங்க என்கிற வரலாறு எல்லாம் அல்லாஹ் அந்த சூரத்துல் யூசுஃப்ல தெளிவாக சொல்லி காமிக்கிறான். அந்த நேரத்தில் அவர்கள் அவ்வளவு அநியாயங்களை செய்தும் ஒரு கட்டத்தில் அந்த அநியாயத்திலிருந்து விலகி நாம் செய்தது தவறுதான், அநியாயத்தை செய்துவிட்டோம் என்று அவர்கள் தாங்க செய்த அந்த குற்றத்தை நினைத்து வருந்தி பெற்றோரிடத்தில் கேட்குறாங்க. யாக்கூபிட்ட சொல்றாங்க, யா அபானா, எங்களுடைய தந்தை அவர்களே, நாங்கள் அநீதம் செய்து விட்டோம், அதனால அநீதம் செய்த எங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுங்க, எங்களுக்காக தேடுங்க, நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தந்தை பாசத்தோடு பிள்ளைகளிடத்தில் சொன்னாங்க, கால சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவேன், நீங்கள் அநீதம் செய்தவர்களாக இருந்தாலும் அநியாயம் செய்தவர்களாக இருந்தாலும் உங்களை நான் கைவிட்டு விட மாட்டேன், உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவேன், அவன் மன்னிக்க கூடியவன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். அங்குற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ பிரார்த்தனைகளில நாம பிரார்த்திக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தவரையில் நமக்காக தேடுவதை போல இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை மூமின்களுக்காக அத்தனை முஸ்லீம்களுக்காக நிச்சயம் கேட்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நம்ம அன்புக்குரிய சகோதரர்களே, புகாரியில் ஒரு ஹதீஸை பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போர் நடந்தது. அந்த ஹுனைன் போருக்கு பிறகு அந்த வெற்றி கிடைத்தது. அந்த ஹுனைன் போருக்கு அப்புறம் என்ன செய்தாங்கன்னா, ஒரு சாரார் இஸ்லாமியர்களை கடுமையாக முஸ்லிம்களை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார். கூட்டத்தை சேர்த்து கொண்டு இஸ்லாமியர்களை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த அவுத்தாஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டம், அப்போ அந்த கூட்டத்தை நோக்கி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஹுனைன் போருக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க, சில சஹாபாக்களை திரட்டி நீங்கள் போய் என்ன செய்யுங்க, இந்த மக்களிடத்தில் போரிடுங்கள், அவர்கள் நம்ம எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. அதில்
அபு ஆமீர் என்று சொல்லக்கூடியவரை தலைவராகவும் அனுப்புறாங்க. அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த ஒரு சஹாபி, அவர்களையும் அனுப்புறாங்க. அப்போ அபு மூசல் அஷாரி தான் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. சொல்றாங்க, நாங்க அவுத்தாஸுக்கு போனோம். போகின்ற போது அங்கேதான் துரைத் இப்னு சிம்த் அப்படின்ற ஒருவரை பார்த்தேன். முஸ்லிம்களை எதிர்க்கக்கூடியவர். அந்த துரைத் இப்னு சிம்த்தை வந்து என்ன செய்தாங்க அப்படின்னா, அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அவருடைய கூட்டத்தாரும் என்ன செய்தாங்க, விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அந்த இடத்துல இருந்து. அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அபு மூசல் அஷாரி சொல்றாங்க, என்னோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஆமீரையும் என்ன செய்தாங்க, தலைவராக அனுப்பி என்னையும் சேர்த்து அந்த படைக்கு அனுப்பிச்சாங்க. நாங்க போருக்கு அங்கே போகின்ற பொழுது அபு ஆமீராக இருக்கக்கூடிய தலைவர் என்ன செய்யறாருன்னா, அவருக்கு வந்து அம்பு எய்து அவருடைய காலிலே எதிரிகள் என்ன செய்துட்டாங்க, அம்பு எய்துட்டாங்க. அம்பை எய்து அவர் வீழ்த்தப்பட்டார். அவருடைய காலில் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் அம்மி மன்றமாக்க, நீங்க இந்த போர்ல வந்து உங்களை இந்த மாதிரியாக அம்புகளை எய்து வேதனை செய்தவர்கள் யார் அப்படின்னாங்க. நான் கேட்கிறேன். அப்போ அவர் என்ன செய்தார், ஏதோ பார் இவர் தான் என்ன வந்து என்ன செய்தார், அம்பு எய்து என்ன செய்தார், என்ன கொல்ல வந்தார் அப்படின்னு என்ன செய்யறாரு சொன்னாரு. நான் என்ன செய்தேன், அந்த எதிரியை பார்த்து வேகமாக அபு ஆமீரை அம்பு எய்து கொல்ல திட்டமிட்ட அந்த எதிரியை பார்த்து நான் வேகமாக ஓடுறேன். ஓடணும்னு சொன்னா அவர் என்ன கண்டு ஓடுறார். கடைசியாக நான் அவனை பிடித்து என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வாளால் 2 வெட்டு வெட்டினேன். அவரை நான் என்ன செய்தேன், கொலை செய்து விட்டேன். கொலை செய்து விட்டு அபு ஆமீர்கிட்ட வந்து சொன்னேன், கத்தரக் அல்லாஹு சாஹிபக, உங்களை கொலை செய்ய திட்டமிட்ட அந்த எதிரியை நான் வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்தான், கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த அம்பை வந்து நான் என்ன செய்றேன், எடுக்க பார்க்குறேன். கடுமையாக உள்ள போயிடுச்சு. அதை எடுக்கின்ற பொழுது அந்த எடுக்கக்கூடிய அந்த காயம்பட்ட இடங்களிலிருந்து தண்ணீர் வருகிறது. நிறைய காயம்பட்டதுனால, ஆழமாக அந்த அம்பு உள்ள போனதுனால அதிலிருந்து தண்ணீர் வருகிறது. அப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு இருந்துங்க மௌத் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் அபு ஆமீர் சொல்றாரு, இப்ன அஹி இக்ரைன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம மூத்தாக போயிடும், இதுக்கப்புறம் நம்ம வாழ முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க சொல்றாங்க, என்னுடைய சகோதரருடைய மகனே, நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட போங்க, போய் எனக்காக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சலாம் சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, குல்லஹு இஸ்தக்ஃபிர்லி, எனக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவதற்காகவும் சொல்லுங்க. எனக்காக என் சலாத்தையும் சொல்லுங்க, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. கொஞ்ச நேரத்தில் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அப்புறம் மூத்தாகி வர்றாங்க. அப்போ அந்த அவுத்தாச பகுதியிலிருந்து என்ன செய்றாங்க, சஹாபாக்கள் கிளம்பி வர்றாங்க. அதில் அபு மூசல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வர்றாங்க. வருகின்ற பொழுது சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தேன். வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிலிலே படுத்திருந்தார்கள். அவருடைய கட்டிலை பொறுத்தவரையில் பேரிச்சம்பழத்தினுடைய நார்களால் வேயப்பட்டதாக இருந்தது, அமைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கிறாங்க. அவருடைய உடலில் அந்த பேரிச்ச நார்கள் அப்படியுடைய அச்சயங்கள் அப்படியே இருந்தது. நான் ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து என்ன செய்தேன், பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அபு ஆமீருக்கு என்ன நடந்தது, அவுத்தாஸ்ல என்ன நடந்துச்சு, அந்த போர்ல என்ன நடந்துச்சு, எப்படி அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற செய்தி எல்லாம் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, அபு ஆமீர் கடைசியாக அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில், உயிரை விடக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தியை சொன்னார். என்ன செய்தி என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல போய் என் சலாத்தையும் சொல்லு, அதே போல எனக்காக மன்னிப்பு தேடுவதற்கும் சொல்லு என்ற செய்தியை சொன்னார் அப்படின்னு என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருத்து உட்கார்ந்து ஒது செய்கிறார். கொஞ்சம் தண்ணியை கொண்டு வர சொல்லி ஒது செய்து அல்லாஹ்விடத்துல 2 கரங்களை கையேந்து துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம ஃகிஃபிர் லி உபைத் இப்னு ஆமிர். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அபு மூசா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய அக்குள்கள் தெரிந்தது, அக்குளுடைய மென்மை தெரிந்தது. கையை உயர்த்தி, ஒரு நபித்தோழர் போரில் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார். அதே நேரத்தில் அவருடைய கடைசி ஆசை அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவினால் மன்னிப்பு தேட வேண்டும் அப்படிங்கிற ஆசை. அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், இறைவா, இந்த உபைத் இப்னு ஆமிருக்கு நீ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்து விட்டார்கள். துஆ செய்து விட்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம ஜஅல்ஹு யௌமல் கியாமத்தி ஃபௌக கஸீரன் மின் ஹல்கிகி மினன் நாஸ். இறைவா, நாளை மறுமை நாளிலே இவர் வந்து நிற்கின்ற போது
உன்னுடைய எல்லா அடியார்களும் வந்து நிற்கின்ற போது அடியார்களே மிக சிறந்தவராக இவருக்கு நீ கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், அபு ஆமீருக்கு நீ எல்லா விதமான கண்ணியங்களையும் நீ கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சுதாங்க எனக்கு அவருக்கு அபு ஆமீருக்கு அவனுடைய துவா செய்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அபு மூசா சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே கொல்லப்பட்ட கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அபு ஆமீருக்கு துவா செய்தீங்க, ஒலி வஸ்தக்ஃபிர்லி எனக்கும் என்ன செய்யுங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் துவா செய்யுங்க அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி அப்துல்லா இப்னு கைஸ் தன்பஹு வ அத்கில்ஹு யௌமல் கியாமத்தி முத்கலன் கரீமா. அபு மூஸா அல் அஷ்அரி ஒரு சிறந்த ஒரு சஹாபி. அப்போ அவருடைய பேர் அப்துல்லா இப்னு கைஸ்ங்கிற ஒரு பெருமை இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ் துவா செய்யும்போது சொன்னாங்க, இறைவா இந்த அப்துல்லா இப்னு கைஸுக்கு அவருடைய பாவங்களை மன்னித்து மறுமை நாளிலே சிறந்த முறையிலே கண்ணியமான முறையிலே இந்த அபு மூஸா அல் அஷ்அரி சொர்க்கத்துக்குள்ளே நீ நுழைவிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்ற செய்தியை புகாரில பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நாம் பிறருக்காக துவா செய்கின்ற பொழுது அந்த துவாவில் அவருடைய பாவ மன்னிப்புக்காக என்ன செய்யணுங்க கேட்கணும். அதை சஹாபாக்கள் உயிரை விட்டாலும் கூட, உயிர் போனாலும் கூட அவருடைய ஆசை என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால் நம்ம என்ன செய்யணுங்க அல்லாஹ்வுடைய அந்த பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்கிறோம். அதே மாதிரி திருமதியில் ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸை சொல்றாங்க, அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன். ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யற அப்படின்னா லுஹரையும் அசரையும் தொழுதேன். லுஹரையும் அசரையும் மக்ரிபையும் இஷாவையும் தொழுதிருக்கிறேன். 4 நேர தொழுகையை ரசூலுல்லாஹ்வோடே தொழுதுருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் முழுக்க என்ன செய்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கிறாங்க. லுஹரு அசரு மக்ரிபு இஷா 4 நேர தொழுகை ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து இருக்கிறது, மார்க்கத்தை பேசுறது, அவங்கள்ட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறதுங்கிற ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ரொம்ப ஆர்வம் பிரியம். அப்போ 4 நேர தொழுகையை தொழுது விட்டு ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடியே போன ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க தன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராயிட்டாங்க. இஷா தொழுகை முடிந்து தன்னுடைய வீட்டுக்கு போக தயாராயிட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடியே என்ன செய்றேன் போறேன் நிழல். ஏன்னா ஹுதைஃபத்துல் யமான் ஒரு சிறந்த ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய அந்தரங்க ரகசியங்களை எல்லாம் தெரிந்தவர் ஹுதைஃபா. அப்ப பின்னாடியே போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க அப்படின்னா யார்கிட்டயே பேசுவதை போல என்ன செய்றாங்க பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க, பக்கத்துல யாருமே இல்லை, ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டே போறாங்க. நான் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போறேன். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மன் ஹாதா, பின்னாடி நம்மளை யாரோ ஒரு ஆள் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சு போச்சு. யாரு அப்படிங்கிறாங்க. பின்தொடர்ந்து வருவது யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஹுதைஃபா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் தான் ஹுதைஃபா தான் உங்க பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அத்தத்ரி மன் கான மஇ, ஹுதைஃபா நான் தனியா பேசிட்டே போறேன்ல, நான் யாரோடு இருக்கிறேன், இப்பொழுது யார் இங்கு இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமா என்னோடு என்று கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதர். நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே யார் என்று தெரியாது, யாருமே இல்லைங்க, எந்த மனித தலைகளும் இல்லை, யாருமே இல்லை, நான் எனக்கு யார் என்று தெரியாது. அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபைன்ன ஜிப்ராயில் ஜாஅ யுபஷ்ஷிருனி, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்போது என்னிடத்தில் வந்திருக்கிறார்கள், ஒரு நற்செய்தியும் கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன நற்செய்தி? அன்னல் ஹஸன வல் ஹுசைன சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, என்னுடைய பேர பிள்ளைகள் ஹசனும் ஹுசைனும் சுவனத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தலைவர்களாக நாளைக்கு இருப்பார்கள் என்ற நற்செய்தியை இந்த ஜிப்ராயில் கொண்டு வந்திருக்கிறார் என்று செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஜிப்ராயிலோட ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஃபஸ்தக்ஃபிர் லி வலி உம்மி, இந்த நேரத்தில் எனக்காகவும் என்னுடைய தாயாருக்காகவும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே துஆ செய்றாங்க, கஃபர அல்லாஹு லக யா ஹுதைஃபா வலி உம்மிக, ஹுதைஃபாவே உன்னுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக, உன்னுடைய தாயுடைய பாவங்களை மன்னிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சந்தோஷமான அந்த நேரத்தில் ஹுதைஃபாவுக்கும் அவருடைய தாயாருக்காக நீ துஆ செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்ப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே பெறுவது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. குறிப்பாக நமக்கு கேட்பதை போல பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, மனைவிக்கு, உறவுக்காரர்களுக்கு, சகோதர சகோதரிகள் எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் கேட்கலாம். ஏன் அப்படின்னா பொதுவாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், பிரார்த்தனைகளில் எந்த அளவுக்கு நம்ம பிறருக்கு நம்ம கேட்கிறோமோ கேட்க கேட்க மலக்குகள் சொல்றாங்க உனக்கும் உண்டுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் தஆ லி அஹீஹி பிظهرில் கைப் قال الملك الموكل به ஆமீன் வலக பிமித்ல். அப்புறம் பிறருக்காக நம்ம பிரார்த்திக்கின்ற போது
மலக்குகள் சொல்றாங்க, அதற்கென நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மலக்குகள் ஆமீன் என்று சொல்லிவிட்டு உனக்கும் அதே போன்று அல்லாஹ் தருவானாக என்ன செய்யறாங்க, பிரார்த்திக்கிறாங்க. அப்படின்னா அப்ப இதுல நம்ம என்ன செய்யணுங்க, பிறருக்காகவும் நம்ம என்ன செய்ய கேட்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதுல ஒரு சிறந்த ஒரு தோழர் யார் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு பிறகு, சஹாபாக்கள் சமூகத்திலே சிறந்தவர்கள். அந்த சஹாபாக்களுக்கு அடுத்து வந்தவர் யார் என்று சொன்னால் இரண்டாம் தலைமுறையினர் தாபியீன்கள். சஹாபாக்களை பார்த்தவர்கள், சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவர்கள், சஹாபாக்களை பார்த்தவர்கள் தாபியீன்கள் என்று சொல்வார். இரண்டாவது கட்டத்தில் உள்ளவங்க, சிறந்த தலைமுறையை சார்ந்தவர்கள். அதுல ஒருவர் யார் அப்படின்னு சொன்னா வைசுல் கர்னி என்ற ஒரு தோழர் இருக்கிறார். வைசுல் கர்னி அவருடைய பெயர். அவருக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்ன கைரத் தாபியீன் ரஜுலுன் யுகாலு லஹு உவைஸ். தாபியீன்களில் ஒரு சிறந்த ஒரு மனிதர் உண்டு, சமூகத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள். அவருக்கு வைசுல் கர்னி என்ற பெயர். அவருக்கு வைஸ் என்ற பெயர் இருக்கிறது. அவருக்கு ஒரு தாயும் இருக்கிறாள். அவர் கொஞ்சம் என்ன செய்வாரு, வெண்மையாக இருப்பார், ஆள் கொஞ்சம் கலராக இருப்பார். அவரை கடந்து நீங்க போனீங்கன்னா மறக்காமல் அந்த வைசுல் கர்னிட்ட உங்களுடைய மன்னிப்புக்காக அவரிடத்துல கேளுங்கள். அப்ப அல்லாஹ் அவர் கேட்டன்னா அல்லாஹ் என்ன செய்வான், ஏத்துக்குமா. வைசுல் கர்னியுடைய பிரார்த்தனைக்கும் அவர் நாவிலிருந்து வரக்கூடிய பிரார்த்தனை துவாவுக்கும் அல்லாஹ் அவ்வளவு பெரிய சிறப்புகளை வைத்திருக்கிறான். அப்ப யாராவது வைசுல் கர்னிய நீங்க போய் பார்க்க போனீங்க, அவரை கடந்து போறீங்கன்னா மறக்காம நீங்க என்ன செய்யுங்க, அவரிடத்துல உங்களுடைய மன்னிப்புக்காக கேளுங்கள் என்று என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியும் முஸ்லிம்ல நம்ம பார்ப்போம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நட்பு வட்டங்களை நாம் உருவாக்குறோம் என்று சொன்னால் அந்த நட்பு வட்டங்களை பொறுத்த வரையில நமக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்றைக்குமே அந்த மாதிரியான நட்பை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்மோடு பழகக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், உண்டாக பணி செய்யக்கூடியவர்கள். ஏன்னா மனுஷனுக்கு எது வேணாலும் நடக்கலாம், என்னைக்கு மௌத்து வரலாம், என்னைக்கு பிரச்சனைகள் வரலாம், சிக்கல்கள் வரலாம். பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால், உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த மரணத்தை கேட்டார் என்று சொன்னால் நமக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பிரார்த்திக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இறைவனுக்கு இணை வைக்காத சகோதரர்களாக இருக்கணும், இணை வைக்காத நட்புகளாக இருக்கணும். கண்ட தோளாந்துருத்திலாம் இருக்கக்கூடாது. அந்த நம்ம பழகக்கூடிய நட்புகள் இறைவனை மாத்திரமே வணங்கக்கூடியவர்கள், ஒருபோதும் ஷிர்கான வேலைகளை, ஒருபோதும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய வேலைகளை செய்யாத நட்புகளாக அந்த மாதிரியான தோழமை இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அதில் ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மாமின் அர்பஇன் மின் முஃமினின் யஸ்தக்ஃபிரூன லிமுஃமினின் இல்லா ஷஃபஹுமுல்லாஹு ஃபீஹி. எந்த கல்யாணத்துக்கு போறோமோ இல்லையோ, மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் அவருடைய ஜனாசால போய் என்ன கலந்து அவருக்காக பிரார்த்திக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மூமினுக்கு இணை வைக்காத நபர்கள், ஒரு ஹதீஸில், இன்னொரு ஹதீஸில் வருது, 40 நபர்கள் போய் அவருக்கு தொழுகை நடத்தி ஜனாசாவிலே அல்லாஹ்விடத்தில் அவருடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் அவருடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். அப்ப நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னர், அபிசீனியா, அந்த அபிசீனியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு கொடுத்த, இஸ்லாமியர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கக்கூடிய அந்த அபிசீனிய மன்னர், நஜ்ஜாஷி மன்னர் ஒரு கட்டத்தில் இறந்து விட்டார். அவர் எங்கோ இறந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து கூட அவருக்கு சொன்னாங்க, இப்பொழுது தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இப்போது நஜ்ஜாஷி மன்னர், அபிசீனியாவுடைய நஜ்ஜாஷி மன்னர் இறந்து விட்டார். அவர் இறந்ததுனால இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், அவர்களும் உங்களுடைய சகோதரருடைய பட்டியலில் வந்துட்டார், ஈமான் கொண்டுட்டார், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டார். எனவே உங்களுடைய சகோதரருக்காக அந்த அபிசீனிய மன்னராக இருந்தாலும் அவருக்கு என்ன தேவைங்க, நாட்டை ஆண்ட மன்னருக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவை. அப்ப அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்ப எங்கேயோ ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னா சும்மா வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு செய்தியை பார்த்துட்டு இன்னால் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறது அல்ல. அவருக்காக பிரார்த்திப்போம். நல்ல மனிதர், சமூகத்துக்கான பாடுபட்டவர், நல்ல மார்க்க சிந்தனை உள்ளவர், எத்தனையோ பல சமூகத்துக்கு நன்மைகளை செய்தவர், அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருகின்ற பொழுது, நல்ல நட்போடு நம்மோடு செய்த வாழ்ந்தார் அப்படிங்கும் போது நாம் அவருக்காக பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவின் போது சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும் வஸலு லஹு தஸ்பீத ஃபஇன்னஹுல் ஆன யுஸ்அல். நம்ம என்ன செய்றோம், அவரை அடக்கம் செய்யறதுல, கபர்ல உள்ள இறக்குறதுல, மண்ணை கொட்டுறதுல, அதை பேக் பண்றதுல,
எப்படி அந்த கஃபனையும் தஃபனையும் செய்வதில் கடுமையான முயற்சி செய்கிறோம். ஆனால் இந்த முயற்சிகளை விட சுற்றி இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய முயற்சி, கடுமையான முயற்சி எதில் இருக்கணும் தெரியுமா? துவாவில் தான் இருக்கு. ஏன்னா எல்லோரும் அடக்கிடுவாங்க, எல்லாத்தையும் அடக்கிடுவாங்க. ஆனால் எல்லோரும் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த மையத்துகள், ஜனாசாக்கள், அடுத்து யார் வர்ற? மலக்குகள் வருவாங்க, விசாரிக்கப்பட போறாங்க. அவங்களுக்கு விசாரணை இருக்கிறது, கடுமையான விசாரணை. அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இலகுவாக பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளியே நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கபர்களை சுற்றி நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம், உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள், இவங்க எல்லாம் என்ன செய்யுங்க? அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யும். அவர்களுக்காக வேண்டி அதிகமாக என்ன செய்யுங்க? இறைவா, இப்போது அவர் விசாரிக்கப்படுகிறார், எனவே அந்த அவருடைய விசாரணையை லேசாக்க இறைவா, அவருக்கு எல்லா வகையிலும் கபருடைய வாழ்க்கை லேசாக்கி கொண்டு சென்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல அன்பார்ந்த சகோதரர்களை, பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நாம மூத்தா போறோம், நம்முடைய மரணத்திற்கு பிறகு அந்த பிள்ளைகள்கிட்ட வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் துஆ. நமக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனை, நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் அல்லாஹ் நம்ம நிச்சயமா பாவங்களை மன்னிப்பார். இப்னு மாஜால ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரஜுல லா துர்ஃபஉ தரஜதஹு ஃபில் ஜன்னah. ஒரு மனிதனுடைய, ஒரு அடியானுடைய அல்லாஹ் சுவனத்தில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். அந்தஸ்து நிறைய இருக்கு சொர்க்கத்தில். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறோம்னா சொர்க்கம் எல்லாம் சாதாரண சொர்க்கம் அல்ல, அந்த சொர்க்கத்திலே பல படித்தரங்களும் உண்டு. அப்போ இந்த அடியான் கேட்பானா, ஃபயகூல் அன்னா ஹாதா, இறைவா இந்த மாதிரியான அந்தஸ்துகள் எனக்கு எப்படி கிடைச்சது? நமக்கு தெரியுமில்ல, நாம செய்த அமல், நாம செய்திருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நமக்கு தெரியும், இது எப்படி கிடைச்சது? அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்வானாம், இதுதான் ஃபயகாலு பி இஸ்திக்ஃபாரி வலதிக லக, உன்னுடைய குழந்தைகள் உனக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தார்களே, அதனுடைய அந்தஸ்து தான், மரியாதை தான், அல்லாஹ் உனக்கு எவ்வளவு பெரிய சிறப்புகளை சொர்க்கத்தில் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப பிள்ளைகள் என்ன செய்யுங்க? அடிக்கடி நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். குறிப்பாக மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பெற்றோர்களுக்காகவும் என்ன செய்யுங்க? பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப பாவ மன்னிப்பு எல்லாத்தையும் கேட்கலாங்க, எல்லாத்தையும் கேட்கலாம், யாருக்கும் கேட்கக்கூடாதுங்கிற தடை இல்லை. யாருக்கு கேட்கக்கூடாது அப்படின்னா, முஷ்ரிக்கீன்களுக்கு ஒருபோதும் கேட்கக்கூடாது. அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், அவர்களுக்கு யாரும் கேட்கக்கூடிய, அல்லாஹ் திருமறையை தெளிவாக சொல்லி காமிக்கிறான், மாகான லின் நபி வல்லதீன ஆமனு அயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன் வலவ் கானு உலி குர்பா மின் பாதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். ஈமான் கொண்ட எந்த மூமின்களுக்கும் எந்த நபிக்கும் அவர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற காரணத்தினால் அவருக்கு என்ன செய்யக்கூடாது? நீங்க இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது. உங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவுகள் நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாகிவிட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் பிரார்த்திக்க கூடாது என்று கேட்கணும். அப்ப யாரு கேட்கக்கூடாது? கபர் வணக்கம் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை விட்டு மனிதனுக்கு சக்தி இருக்கு, மரத்துக்கு சக்தி இருக்கு, கல்லுக்கு சக்தி இருக்கு, உருசுக்கு சக்தி இருக்கு, அவுலியாக்கு சக்தி இருக்கு என்றெல்லாம் நினைக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பட்டவர்த்தனமாக யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களோ, இணை வைக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க? இஸ்திக்ஃபார் கேட்காதீங்க. உங்களுக்கு தடை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அல்லாஹ் அதை தடுத்து விடுவான், திருப்பி விடுவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காமிக்கிறான். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உமா கான இஸ்திக்ஃபார் இப்ராஹிம் லி அபீஹி இல்லா அன் மௌஇதத்தின் வஅதஹா ஈயா. அவங்க தந்தைட்ட என்ன செய்யறாங்க? போராடுறாங்க, வீட்டை விட்டு விரட்டு விடுவேன்ங்கிறாரு, வீட்டை விட்டு வெளியே போறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போறாங்க. அப்ப சொல்றாங்க, உங்களுக்கு அவனை அல்லாஹ்விட்ட பிரார்த்திப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பிரார்த்தனை எப்போ கைவிட்டுட்டாங்க? அவர் நரகவாதி என்று எப்போ அவருக்கு தெளிவாகி விட்டதோ அப்போது என்ன செய்துட்டாங்க? ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுன் லில்லாஹ் தபர்ரஅ மின்ஹு இன்ன இப்ராஹீம லஅவ்வாஹுன் ஹலீம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கப்புறம் என்ன செய்துட்டாங்க? தந்தைக்கு அவனை பிரார்த்திப்பதை விட்டு விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இவர்களுக்கு தடை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இஸ்திக்ஃபார் என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். இதை நமக்கும் கேட்போம், பிறருக்கும் கேட்போம். அந்த இஸ்திக்ஃபாரை பெற்று இந்த இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரும் எல்லாம் அல்லாஹ் கேள்வான. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே,
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு மூமின்களும் எப்படி வாழ வேண்டும்ங்கிற அழகான வழிமுறையை தந்திருக்கிறார்கள். அது உங்களிடத்தில் ஆட்சிகள் அதிகாரங்கள் இருந்தாலும், பவர் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், செல்வம் இருந்தாலும், எது இருந்தாலும் நீங்கள் பிறருக்கு அநீதம் செய்யாதீர்கள் என்று குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களும் சொல்லி காமிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளும் அதான் சொல்லி காமிக்கிறது. இத்தகி தஅவத்தல் மதுலூம் ஃபஇன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் என்னதில்லை, திரை இல்லை. அவன் கையேந்தினால் அல்லாஹ் நிச்சயமா ஏற்றுக்கொள்வான். எனவே அஞ்சு கொள்ளுங்கள் என்று இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு போதனையை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் பயங்கரவாதங்களும் கொடூரங்களும் இன்னைக்கு நிறைய அரங்கேறி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்ம நாட்டில் ஒரு பெரிய கொந்தளிப்பாக இருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை என்ன செய்யறாங்க, ஏற்றி ஒரு பெரிய போராட்டங்களும் பிரச்சனைகளும் வழக்குகளும் தொடர்ந்த பிறகு 2 தினங்களுக்கு முன்னால் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பழைய சட்டத்தெல்லாம் நிறுத்தி வச்சுட்டோம், எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டோம், புது சட்டம் ஏற்றக்கூடாது, பழசை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, நீதிபதிகள் சொல்றாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க, தீர்ப்பு வழங்குறாங்க. தீர்ப்பு வழங்கி கொஞ்ச நேரத்தில் அதை நிறுத்தி வைப்புங்கிறான். என்ன நடக்குது? நீதிபதிகள் தீர்ப்புகளை வழங்குறாங்கன்னு சொன்னா சரியான தீர்ப்புகளை வேணும். அந்த தீர்ப்புகளை வழங்கப்பட்ட தீர்ப்புகளை கொஞ்ச நேரத்தில் சிறுபுற விளையாட்டு மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு நீதிபதிகளுடைய தீர்ப்பு என்பது ஒரு பக்கம் சார்பாக வேண்டியவர்களுக்கு சாதகமாக இன்னைக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகிவிட்டது. அப்போ நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் நினைச்சுவாங்க அடுத்த மாதத்துக்கு அந்த தீர்ப்புகள் என்ன செய்யுங்க வழங்கப்படும், அதுவரை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்படி அரச பயங்கரவாதமும் இன்னைக்கு நிறைய சமூகத்தில் உலகத்தில் நிறைய தலை தூக்கி ஒரு சமூகத்துக்கு எதிராக, ஒரு மார்க்கத்துக்கு எதிராக, ஒரு மதத்துக்கு எதிராக, ஒரு சமூகத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நிச்சயம் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல இன்னைக்கு எப்படி பயங்கரவாதங்கள் இன்னைக்கு உருவாகிட்டு அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களிடத்துல ஒழுக்கமும் நல்ல பண்புகளும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு மாறி அவர்களிடத்தும் கடுமையான குரோதங்களும் வெறித்தனங்களும் இன்னைக்கு உருவாகிட்டு. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, 2 தினங்களுக்கு முன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியில தன்னுடைய புத்தகத்தில் ஒரு பென்சில் பிரச்சனைக்காக, தனக்கும் இன்னொரு நண்பனுக்கு பற்றி இருக்கக்கூடிய பென்சில் பிரச்சனைக்காக வேண்டி புத்தகத்தில் அருவாளை கொண்டு அந்த மாணவனை பின்னாடி உட்கார்ந்து வெட்டுகிறான். அதை தடுக்க போகக்கூடிய பெண் ஆசிரியர் அவளுக்கு வெட்டு விடுகிறது. என்ன சொல்றான்? பென்சில் தான். அப்ப குரோதங்கள் எப்படி வளர்ந்து பாருங்க. சாதாரண ஒரு அற்ப விஷயங்கள். அப்ப பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கல்வியை விட ஒழுக்கம், அதம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை இன்னைக்கு நினைச்சிருங்க நிறைய ஊட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான நல்ல ஒழுக்கங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சாலிகான பிள்ளைகளாக, சாலிகான குழந்தைகளாக உருவாகுவதற்கு இந்த பெற்றோர்கள் காரணமாக இருக்க முடியும். அப்ப இன்னைக்கு சாதி வெறியும் இன்னைக்கு மத வெறியும் இன்னைக்கு நம்ம நாடுகளை பொறுத்தவரை பறந்து விரிந்து போச்சு. அதனுடைய கொடூரங்கள் தான், அதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் ஆயுதங்களை, அறிவாள்களை சர்வசாதாரணமாக தூக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாடுகள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே போதனைகள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அதிகமான போதனைகள், நல்ல போதனைகள், நல்ல ஒழுக்கங்கள் இன்னைக்கு சமூகத்துக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல சிறந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.